ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு முழு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லா புளிச்ச தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தக்காளி, சின்ன தக்காளி ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு துருவி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வேகணும்னு கிடையாது, ஒரு அரை பதம் வெந்தாவே போதும் நம்மளுக்கு. இது வந்து நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு மாவு வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம இந்த ஆற வச்ச அந்த காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கும் நல்லா வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதை ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் 2 பக்கமும் புரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. அதே மாதிரி இருக்க எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே தேவையில்லை, நம்ம இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.